ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு சின்னக்காசமையல். இன்றைக்கி பாருங்கள், மாங்காய் தொக்கு ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப எதமாக இருக்கும். சிலருக்கு மாங்காய் 2 துண்டு சாப்பிட்ட உடனே பல் கூச்சம் வந்துடும். அந்த கூச்சம் வரவங்களுக்கு பார்த்திங்களாங்க, இந்த தொக்கு ஊறுகாய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காவை நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு தனியாக எடுத்துக்குவோம். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த தொக்கு ஊறுகாய்ன்றது பார்த்திங்கனாக்கா, மாங்காய் கட்டு ஊறுகாய் பார்த்திங்கன்னா அது தோல் கொஞ்சம் தடிமனாக நிற்கும் போது அதை கடிச்சு சாப்பிடும்போது சிலருக்கு பல் கூச்சம் ஏற்படும். அந்த கூச்சம் ஏற்படக்கூடியவங்களுக்கு இந்த தொக்கு ஊறுகாய் அருமையாக இருக்கும். காரணம் என்னென்னா, நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துடுறோம் இல்லைங்களா. சீவை எடுத்துடுறோம், தோலையெல்லாம் நீக்கிட்டு அதை நல்லா பொடியாக பண்ணி பாருங்கள், நல்லா தேய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ இந்த மாங்காய்க்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அது பார்த்திங்கனாக்கா, கடையில் வெறுமனே கடுகு, கொஞ்சம் கலப்பரப்பு, உளுத்தம் பருப்பு, இது கலப்பு கடுகுன்றதுனால அதெல்லாம் கலந்து வந்துருக்கு. அடுத்து பார்த்திங்கனாக்கா, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம். இது 2 வெந்தயம் ஊறுகான்னு பார்த்தல வெந்தயம் தான் அதனுடைய முக்கிய பங்கு இல்லையா. ஸோ வெந்தயம் போட்டு நல்லா வணக்கிடுவோம். கட்டி பெருங்காயம் தான் நான் போட்டிருக்கேன், தூள் பெருங்காயம் போடல. கட்டி பெருங்காயமாக நல்லா போட்டு வணக்கிட்டு, கொஞ்சம் ஜீரகத்தையும் வணக்கிட்டு, கருவேப்பிலை இருக்கும், கருவேப்பிலையும் இதில் நம்ம போட்டுக்கலாம். நம்ம கருவேப்பிலை அதில் போட மாட்டோம், அதனால் நம்ம இதில் மசாலே போட்டோம்னாக்கா பொடி பண்ணிக்கலாம். அதனால் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வணக்கிட்டு, இந்த வதக்கில் எடுத்து அப்படியே ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு. எண்ணெய் ஒரு 70-75 கிராம் அப்படி விட்டுருப்பேன். எண்ணெய் விட்டதுமே கடுகு நல்லா பொரிஞ்சதும் தேவையான அளவுக்கு ஜீரகம், வெந்தயம் முக்கியம் எப்போவுமே. சரியா, வெந்தயம் போட்டாச்சு, ஜீரகமும் நல்லா போட்டு நல்லா பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்சதுமே பார்த்திங்கன்னாக்கா, அந்த வெந்தயத்தோட மனம் நமக்கு அப்படியே வரும். இந்த தருணத்தில் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கிற அந்த மசாலா கலவை பொடி, அந்த பொடி எடுத்து அப்படியே இதில் கொட்டிடுவோம். இதில் கொட்டிட்டு நல்லா கிளறலாம். தீ எப்போவுமே சிம்மிலே இருக்கட்டும், ரொம்ப அதிகமான தீ வச்சிட வேண்டாம், சிம்மில் இருக்கட்டும். பாருங்கள், இந்த பொடியையும் போட்டு நல்லா வணக்கிட்டு தேவையான அளவுக்கு உரப்புக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மிளகாய் பொடியும் இதிலேயே நம்ம போட்டுக்கலாம். இந்த நேரத்தில் சிம்மில் வச்சுக்கோங்க, அதிக தீ வேண்டாம். சிம்மில் வச்சுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு பார்த்துக்கோங்க. சால்ட்டு நம்ம ஊறுகாவாக பயன்படுத்தும் போது சரி, இப்போ இதில் போட்டிருக்கேன். இப்போது அந்த நம்ம தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கிற மாங்காய் இருக்குது இல்லையா, மாங்காவை அப்படியே எடுத்து கொட்டி நல்லா கலரிக்கிட்டே இருந்தாக்கா அந்த மாங்காயில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மையெல்லாம் ட்ரை ஆகிட்டு அது அப்படியே ஒரு மாதிரி வெந்து மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நிற்கும்போது நம்ம இதை நல்லா ஆற விட்டு ஒரு பாட்டில், கண்ணாடி பாட்டில் இருக்குது இல்லைங்களா, அந்த கண்ணாடி பாட்டிலில் சர்வ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்கா இது எப்போ வேணாலும் நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம். வீக்லி ஒன்ஸ் வெயிலில் எடுத்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு. வெயிலில் எடுத்து வச்சு இதை நம்ம பயன்படுத்தும் போது இன்னும் நீண்ட நாட்கள் கூட இந்த ஊறுகாய் போகிறோம். தொக்கு ஊறுகாய் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்குவோம், நல்லா வதங்கணும். இது சும்மா அப்படியே நல்லா வதங்கிட்டு, இந்த வதங்கும் போது பார்த்திங்கனாக்கா ஃபைனல் ஸ்டேஜ் அந்த தருணத்தில் சால்ட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. ஏன்னா மாங்காய் புளிப்புத்தன்மை அதிகம்ன்றதுனால உப்பு கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் மட்டும்தான் அதை சரி கட்ட முடியும். அதனால் தேவையான அளவுக்கு சால்ட்டு பார்த்துட்டு நல்லா தூவிட்டு நல்லா மறுபடியும் அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருந்தால் அது எண்ணெய் பிரிஞ்சு தனியாக நிற்கிற தருணத்தில் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுட்டு ஒரு கண்டெய்னர் அதாவது கண்ணாடி பாட்டிலில் எடுத்து பேக் பண்ணி வச்சுக்கோங்க. அருமையான மாங்காய் தொக்கு ஊறுகாய். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மென்று சாப்பிட்ணுன்றது இதில் சாதத்துக்கு கூட நம்ம போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். அருமையான மாங்காய் தொக்கு ஊறுகாய் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்துங்க. பதிவுகள் அப்போது தான் உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். இது பாருங்கள், அருமையான ஒரு மாங்காய் தொக்கு ஊறுகாய் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பாருங்கள், எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வந்துருச்சு இல்லையா. இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர தருணத்தில் அப்படியே விட்டுருவோம். அப்படியே இறுகி நிற்கும். அதாவது அல்வா பதத்துக்கு இறுகி நிற்கும் போது நம்ம இறக்கி விட்டோம்னாக்கா, ஆற விட்டு ஜாரில் போட்டு நம்ம எடுத்து வச்சுட்டோம்னாக்கா இது நம்ம அப்பப்போ பயன்படுத்திக்கலாம், ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் மாங்காய் தொக்கு. நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க. சரியோ தவறோ மாற்றிக்க முயற்சி பண்ணுறேன். ஓகே, அடுத்த பதிவில் இதை விட பெட்டராக இன்னும் நல்லா மற்றபடி சந்திக்கலாம்.